Hello everyone, I'm Soumya. Today we are going ahead with our new episode on decoding mental health for all. Today we have eminent doctor, Dr. Lakshmi Sanjay, founder and director for Optimal Minds Wellness Center based out in Adyar, Chennai. Today we are going to discuss about depression and mostly into women in depression. Thank you, doctor, for joining us today. டாக்டர் நம்ம ரீசெண்டாக பார்த்தீங்கனாலே வந்து பார்த்தீங்கன்னா டிப்ரெஷனுக்கும் சேட்னஸுக்கும் என்ன டிஃப்ரென்சஸ் இருக்கு? சம்டைம்ஸ் சில பேர் சொல்லுவாங்க ரொம்ப சேடாக இருக்கேன், இல்லை நான் ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. டிப்ரெஷனுக்கும் சேட்னஸுக்கும் மெயினாக இருக்கிற டிஃப்ரென்சஸ் என்னன்னு சொல்ல முடியுமா? ஸோ நம்ம எல்லாருக்குமே சேட்னஸ் வந்து வர்றது நார்மல். இட்ஸ் அ ஸ்டேட் வேர் யூ ஃபீல் லோ. பட் இது வந்து கண்டினியூவாக ஒரே மாதிரி சேட்னஸில் கண்டினியூ ஆகிறது தான் வில் லீட் இன் டு டிப்ரெஷன். ஸோ டிப்ரெஷன் இஸ் கால்ட் அ பர்வேசிவ் பர்சிஸ்டன்ட் லோ மூட். டு பிரேக் இட் டவுன், டிப்ரெஷன்றது மன அழுத்தம் என்பது எப்போ சொல்கிறோன்னா, நம்ம எப்போவுமே அந்த சோகமான ஒரு ஸ்டேட்லேயே கண்டினியூ பண்ணாக்கா, எஸ்பெஷலி வென் இந்த டியூரேஷன் கோஸ் மோர் தென் 2 weeks, 2 வாரத்துக்கு மேலே ஒருத்தவங்களுக்கு வந்து மன பாரம் அதிகமாகவே இருக்கு, அவங்களால நார்மல்சிக்கு வர முடியல, அப்போ வி கால் இட் அஸ் டிப்ரெஷன். மூட் ஸ்விங்ஸுக்கும் டிப்ரெஷனுக்கும் இருக்கிற மெயின் டிஃப்ரென்சஸ் வீட்டில் இருக்கவங்களுக்கு வந்து எப்படி அந்த டிஃப்ரென்சஸ் தெரியுது? வெரி குட் கொஸ்டின். மூட் ஸ்விங்ஸ் அப்படின்றது என்ன? ஒரு எமோஷ்னல் ஸ்டேட்டில் சம்டைம்ஸ் தே ஆர் ஓகே, நார்மலாக இருக்காங்க, சில நேரத்தில் ரொம்ப கவலையாக இருக்காங்க. திஸ் இஸ் வாட் வி கால் அஸ் மூட் ஸ்விங்ஸ், ரைட்? ஸோ வீட்டில் இருக்கவங்க, இப்போ நமக்கே இந்த மாதிரி ஃபீல் ஆயிருப்போம்ல, இந்த மூட் ஸ்விங்ஸ் வந்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து நார்மலாக இல்லை, அவங்களுக்கு வந்து மன அழுத்தம் இருக்கா அப்படின்றத டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு ஒன்லி திங் தே ஹாவ் டு நோ இஸ் டிப்ரெஷன்ற ஸ்டேட் வந்து ரொம்ப நாளுக்கு இருக்கும். இந்த மூட் ஸ்விங்ஸே வந்து ரொம்ப அவங்களோட நார்மல்ல இருந்து வித்தியாசமா இருக்கும். ஓகே, அந்த பர்சன் அவங்களோட லவ்ட் ஒன்ஸ் அவங்க டெய்லி பார்க்குறாங்க, அவங்களோட ரெகுலர் மூட் ஸ்விங்ஸ்க்கும் டிப்ரெஷன்ல இருக்கிற மூட் ஸ்விங்ஸ்க்கும் கண்டிப்பா டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். அந்த ஸ்டேட்ல வந்து இவங்களால நார்மல்சிக்கு வர முடியாது. சி எப்பவுமே வந்து சோகமாவே இருந்துட்டு கவலையாவே இருந்துட்டு அந்த அவங்களோட அன்றாட வேலைகளை செய்ய முடியாம இந்த மூட் ஸ்விங்ஸ் வந்து அவங்கள டிஸ்டர்ப் பண்றது சுத்தி இருக்கவங்களுக்கு வந்து ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். பட் ஆனா இது வந்து நார்மல், இவங்களோட நார்மல் மூட் ஸ்விங் ஸ்டேட்ல தான் இவங்க இருக்காங்கன்னு நம்ம அசியூம் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு வந்து ஹெல்ப் கொடுக்காம இருக்கிறதுல தான் ப்ராப்ளம் வரும். ஓகே மேம். இல்லை, நான் ஜென்ரலி ஏன் அப்படி கேட்டேன்னா வந்து விமென்னாலே வந்து ஒரு மாதிரி டிப்ரெஸ்டாக இருப்பாங்க, இல்லை ஒரு மாதிரி மூட் ஸ்விங்ஸில் இருப்பாங்க அப்படின்னு ஜென்ரலி பீப்புள் சொல்லுவாங்க. ஆமா, ரொம்ப காலமாவே வந்து ஒரு பிலீஃப் சிஸ்டம் வந்து இருக்கு. அதாவது விமென்னா வந்து ரொம்ப அதிகமா எமோஷனல் ஆவாங்க, ரொம்ப எல்லாத்துக்கும் கவலைப்படுவாங்க, அவங்களோட நார்மலே வந்து இதுதான் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் வந்து இருந்துட்டு தான் இருக்கு. இப்போ வரைக்கும் அது இருந்துட்டு தான் இருக்கு. நோபடி கேன் டினை இட். பட் இது உண்மையா? உண்மை கிடையாது. சி, women and men are equally affected by any stressor. எந்த ஒரு பாதிப்பும் ரெண்டு பேருக்குமே வந்து அஃபெக்ட் ஆக தான் போகுது. பட் வை விமன் ஆர் எக்ஸ்பீரியன்சிங் டிப்ரெஷன் மோர், அதுக்கு ரீசன்ஸ் நிறைய இருக்கு. கம்பேர்ட் டு மென், வை தே ஆர் எக்ஸ்பீரியன்சிங் டிப்ரெஷன் மோர், அதுக்கு ரீசன்ஸ், பல ரீசன்ஸ் இருக்கு. பிகாஸ் ஆஃப் தி ஃபேக்டர்ஸ், எதனாலலாம் வந்து அவங்க டிப்ரெஷனுக்குள்ள போறாங்கன்றது தான் விமனுக்கும் மென்னுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். மேம், ஜென்ரலி அப்படி பார்த்தீங்கன்னா ஹார்மோன்ஸும் ஒன் ஆஃப் தி ஃபேக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி மூட் ஸ்விங்ஸோ இல்லை டிப்ரெஷனோ எந்த அளவுக்கு ஹார்மோனல் சேஞ்ச் ஒரு விமனுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் கெட்டிங் எஃபெக்டட்? எஸ், திஸ் இஸ் ஒன் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். ஹார்மோனல் சேஞ்சஸ் வந்து மென்னுக்கும் விமனுக்கும் இருக்கிற ஒன் ஆஃப் த டிஃப்ரென்சஸில் இது ஒரு இம்பார்ட்டண்ட் டிஃப்ரென்ஸ். ஸோ ரீப்ரொடக்டிவ் ஹார்மோன்ஸ் இன் விமென் are directly connected to their emotional regulation. So idu vandu in the hormones will involve with other hormones in your brain, resulting in mood swings. So that's what is happening during your PMS. Okay. So premenstrual syndrome as we call it, adla enna agudhu, இந்த ஹார்மோன்ஸ் தான் வந்து ஃப்ளக்சுவேட் ஆகுது. ஸோ தட்
is causing mood swings. So mood swings in premenstrual syndrome is quite normal. It's a Okay. common phenomenon. But இதே hormonal changes வந்து ரொம்ப intensity ஹையா இருக்கும்போது results in severe mood swings. And even depressionல என்ன ஆகும்னா it's not related to the brain hormones alone. It is related to the reproductive hormones also in certain types of depression which are specific to women. So and the hormonal changes related to specific types of depression will result in exaggerated mood swings. Mood swings Okay. அதிகமாக்கிடும். அதே அதிகமாக்கும் போது the symptoms that they face will definitely impair their functioning. And depression டெவலப் ஆகுறதுக்கு hormones are also an important reason. Hormones play a very important role in causing depression. இதுவே வந்து நம்ம பிஎம்எஸ்ஸிங் பத்தி ஒர்க்கிங் விமென்ஸ்லயோ இல்ல ஒரு ஹோம் மேக்கர் இருக்கும்போது ரெண்டு பேருக்கும் அந்த பிஎம்எஸ்ஸிங் இல்ல அந்த இஷ்யூ ரொம்ப டிஃப்ரெண்டாக தான் தெரியும். மேபி ஆஸ் அ ஒர்க்கிங் பர்சன் அங்கே வெளியே போகும்போது தே நோ ஓகே தே ஹேவ் சம் இஷ்யூஸ். வீட்டில் இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப்ஸுக்கு வந்து எப்படி தே கேன் ஹேண்டில் தி சிச்சுவேஷன்? Okay, so how I see it is PMS either they are working or வீட்டில் இருக்காங்க, it is not different biologically. Biologically speaking, hormonal changes எல்லா விமென்க்குமே தான் வருது. But why why women who are going outside and women inside the house are different in that aspect? They are not different. PMS is same. The features are also same. There are other factors which will make them actually forget that mood swings நம்ம ஃபோக்கஸ் பண்ற அளவுக்கு இருக்காது. சம்டைம்ஸ் நீங்க நம்மளே இப்போ வந்து ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அந்த டைம்ல வந்து யூ ஆர் கோயிங் த்ரூ யோர் மென்ஸ்ட்ரல் சைக்கிள்ஸ். அப்போ இருக்கும்போது அதே பெயின் நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ண மாட்டீங்க. என்ன ஆகும், நம்ம வேலையில அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருப்போம். அண்ட் இதனோட இம்பேக்ட் வந்து அதிகமாக நம்ம ஃபோக்கஸ் பண்ண மாட்டோம். Reason being, a psychological factor is also added here. Okay. So it's not like ஒரு ஃபேக்டர்னால மட்டும்தான் வருது. Multiple factors play role in depression. So depression and in other types of depression. So working womenக்கும் housewife-க்கும் there is no much difference. It's all same. மேம் இதே மாதிரி ஹார்மோனல் சேஞ்சஸ்னால வேற ஏதாச்சும் கைண்ட் ஆஃப் டிப்ரெஷன்ஸ் இருக்கா? Yes. Hormonal changesனால first thing that we saw is premenstrual syndrome, PMS. So PMS வந்து 4 விமென்க்கு they experience PMS. So before their menstrual cycle they experience some mood swings and this is called PMS because of the hormonal changes. Next is premenstrual dysphoric disorder. So இதில் என்ன ஆகும் அப்படின்னா 1 week before their menstrual cycle they experience intense mood swings and PMS இன்னும் கொஞ்சம் சிவியரா இருந்தா that is called premenstrual dysphoric disorder. இந்த சிச்சுவேஷன்ஸ்ல நார்மலி விமென் தெரபிஸ் எடுப்பாங்களா? will it help them? Yes, so depending on the severity, therapies and even sometimes medication also may be required. It depends on the severity. So if அவங்களுக்கு வந்து மன அழுத்தத்துக்கான சிம்டம்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் தேவைப்படும். தெரப்பி அண்ட் மெடிக்கேஷன் தேவைப்படும் சம்டைம்ஸ். இதே மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நீங்கள் ரெகுலரி பேஷண்ட்ஸ் பார்த்துட்டு இருப்பீங்க, ஒரு எக்ஸாம்பிள் உங்களால் சொல்ல முடியுமா எங்கள் லிஸ்னர்ஸ்க்கு? ஓகே, ஸோ எக்ஸாம்பிள் இல்லை, இது உண்மையாகவே நிறைய பேர் விமென் என்கிட்ட வரவங்களில் வந்து ஒரு 50% பேர் வந்து இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறவங்க தான் வராங்க. ஸோ ப்ரீமென்ஸ்ட்ரல் டிஸ்ஃபோரிக் டிஸார்டர், டிப்ரெஷன், இது இந்த மாதிரி சிம்டம்ஸோட வரவங்க வந்து என்கிட்ட சொல்கிறது என்னென்னா, மேடம் நான் யூஸ்வலாக வந்து இருக்கிற மாதிரி இல்லாமல் இப்போது நான் வந்து என்னோட பீரியட்ஸ் அப்போ ரொம்பவே அப்செட்டாக ஃபீல் பண்ணுறேன், என்னால் வேலை பார்க்க முடியல, வேலைக்கு போனால் அந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்ண முடியல, பட் இது வந்து என்னோட நார்மல்லேருந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அண்ட் ஒரு நார்மல் ஸ்டேட்டுக்கு என்னால் வர்றதே கஷ்டமாக இருக்குது. இந்த 1 வீக் என்னோட லைஃப்பில் வந்து இட்ஸ் வெரி டிஃப்ரெண்ட். It's not even, I don't even feel like it's me. So this is how severe they express it to me.
when they are going through this dysphoric disorder. இப்போ நம்ம வந்து பிஎம்எஸ்ஸிங் பற்றி பேசணும் மேம். ஸோ அதே சுச்சுவேஷனில் வந்து நிறைய பேர் அந்த டைம்லி ஹெல்ப் வந்து எடுக்க மாட்டாங்க. ஸோ எப்போ ஒரு பர்சன் அந்த ஹெல்ப் எடுக்கணும்? பிஎம்எஸ்ஸிங் அவங்கள அஃபெக்ட் பண்ணாத வரைக்கும் அவங்க ஹெல்ப் சீக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களோட ஃபங்க்ஷனிங் நார்மலாக அவங்களால பார்க்க முடியுது. அண்ட் எமோஷ்னலி தே ஆர் நாட் எஃபெக்டட் தட் மச் தட் அவங்களோட அன்றாட வாழ்க்கை வந்து அஃபெக்ட் ஆகாத வரைக்கும் தே கேன் கண்டினியூ. எப்போ அவங்களோட ஃபங்க்ஷனிங் அஃபெக்ட் ஆகுதோ அப்போ டெஃபினெட்லி தே ஷுட் சீக் ஹெல்ப். ஓகே மேம். இதே மாதிரி ஒரு ஒரு சைல்ட் பர்த் டைம்லேயோ இல்லை வந்து கன்சீவ் ஆகிற டைம்லேயோ நம்ம வந்து பேசணும். ஸோ இந்த 2 சுச்சுவேஷனில் வந்து எப்படி இந்த ஒரு மன அழுத்தல் வந்து நம்மளால் வந்து அக்செப்ட் பண்ணி எப்படி அதில் ரீவொர்க் பண்ண முடியும், ரீஎன்ஜினியரிங் அந்த மாதிரி கூட நம்ம சொல்லலாம். அகெயின் இது இந்த சைல்ட் பர்த் அண்ட் டியூரிங் ப்ரெக்னன்சி the important factor is again hormonal change. So hormonal changes வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு மாதிரி எஃபெக்ட் பண்ற மாதிரி ஒரு சில women who undergo pregnancy may get into depression. That type of depression is called perinatal depression. Okay. And அதே வந்து சில பேருக்கு வந்து குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் you can see that most of the women go through something called baby blues. Okay. So that is something most of the women complain of. அது இன்னும் கொஞ்சம் சிவியரா ஆகும்போது இட் கோஸ் இன்டு சம்திங் கால் போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன். அது நாங்கள் வந்து எந்த அளவுக்கு சிவியர்னா இது அம்மாவை மட்டும் பாதிக்கிறது இல்லை, குழந்தையும் சேர்த்து பாதிக்குது. ஸோ அந்த மாதிரி கண்டிஷனில் தே டெஃபினெட்லி ஷுட் சீக் ஹெல்ப் பிகாஸ் அம்மாவோட மென்டல் ஹெல்த் இஸ் கோயிங் டு டைரக்ட்லி இம்பேக்ட் த சைல்ட்ஸ் கேர் in that condition. மேம், நம்ம இப்போ நிறைய கைண்ட்ஸ் ஆஃப் டிப்ரெஷன்ஸ் பற்றி பேசணும். ஆனால் வந்து நம்மளுக்கு அதோட சைன்ஸ் எப்படி தெரியும்? வாட் ஆர் த சைன்ஸ் ஃபார் டிப்ரெஷன் இன் விமென்? ஓகே, ஸோ இது முக்கியமாக வீட்டில் இருக்கிறவங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஏன்னா நம்ம வீட்டில் இருக்க அம்மா, அக்கா, தங்கச்சி, அப்புறம் நம்மளோட டாட்டர், இவங்களுக்கெல்லாம் வந்து டிப்ரெஷன் சைன்ஸ் என்ன அப்படின்றது ஃபஸ்ட்டு என்ன சைன் வரும் அப்படின்றது புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு என்னென்ன சைன்ஸ் பார்ப்போம் அப்படின்றது. ஏன்னா நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க மன அழுத்தம்னா வந்து அழுகணும், ஃபீல் பண்ணணும், சோகமாக இருக்கணும், அப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாதான் அது டிப்ரெஷன் அப்படின்னு. ஆனால் டிப்ரெஷன் அப்படி தான் ப்ரெசென்ட் ஆகணும்னு இல்லை. நிறைய விதங்களில் வந்து அவங்க வந்து அஃபெக்ட் ஆகிறது நமக்கு தெரியும். ஈவன் தோ அவங்க வந்து வெளிப்படையாக உட்காந்து அழலை, ஐயோ நான் கவலையாக இருக்கேன், நான் டிப்ரெஸ்டாக இருக்கேன்னு சொல்லலை, பட் ஸ்டில் தே ஆர் டிப்ரெஸ்ட். அது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கணும், அந்த சைன்ஸ் என்னென்ன? இது வந்து டு அண்டர்ஸ்டாண்ட் இட் ஈஸி. அவங்க மூட் ஸ்விங்ஸ், நீங்கள் சொல்கிறீங்க மூட் ஸ்விங்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறது, டக்குன்னு சின்ன விஷயத்துக்கு வந்து கோவப்படுறது, இப்படி வந்து சில ஃபீச்சர்ஸ் இருக்கலாம். அதுக்கப்புறம் அவங்களோட செல்ஃப் கேர், அவங்க பார்த்துக்கிறது குறையலாம். பட் அவங்க ட்ரெஸ்ஸிங்லையும் சரி, அவங்களோட எக்ஸசைஸ் ஹேபிட்ஸ்லையும் சரி ஒரு டவுன் வரலாம். அவங்க வந்து அதெல்லாம் பண்ண விரும்பாமல் இருக்கலாம். சில பிடிச்சமான விஷயங்களை வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணாமல் இருக்கலாம். அது எந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆகும்னா, இப்போது நார்மலாக எல்லாருமே வீட்டில் டிவி பார்ப்போம், பாட்டு கேட்போம், சீரியல்ஸ் பார்ப்போம். ஸோ இதெல்லாம் கூட பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் குறையலாம். அண்ட் ஒன் மோர் திங் இஸ் டிப்ரெஷனில் வந்து அவங்களோட ஸ்லீப், அப்பெடைட் இதெல்லாம் லேட்டர் பார்ட்டில் தான் வந்து அஃபெக்ட் ஆகும். ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து மன அழுத்தத்தினால தூங்காமலோ இல்லை வந்து சாப்பிடாமலோ அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸ்டார்டிங்கில் வந்து இந்த மாதிரி மைல்டர் சிம்டம்ஸில் தான் டிப்ரெஷன் ஆரம்பிக்கும். ஓகே மேம், இந்த லோன்லினஸ் இல்லாட்டி தனிமை அதுவும் ஒரு ஃபேக்டராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை ஹோம் மேக்கர்ஸுக்கு ஜாஸ்தி, ஏன்னா அவங்க தான் நிறைய வீட்டில் தனியாக இருப்பாங்க. கரெக்ட். ஸோ வீட்டில் வந்து தனிமையே ஒரு முக்கியமான காரணமாக நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. மன அழுத்தத்துக்கு முக்கியமான காரணம் அந்த தனிமையாக இருக்கிறதுக்கு கண்டிப்பாக சான்ஸ் இருக்குது. ஸோ அது ப்ளஸ் பேரண்ட்ஸ் வந்து ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் அவங்க பசங்க வந்து படிச்சுட்டு தே கோ சம்வேர் எல்ஸ். அது வி கால் இட் அஸ் எம்டி நெஸ்ட் சிண்ட்ரோம். எம்டி நெஸ்ட் சிண்ட்ரோம்னா குழந்தைங்க அவங்கவுங்க சிறக விரிச்சு போயிட்டாங்க, பட் இவங்க வீட்டில் வந்து என்ன பண்ணுறது, அடுத்தது என்ன பர்பஸ் அப்படின்றது
இல்லாம போகும்போது தே டெவலப் டிப்ரெஷன். ஓ! எஸ்பெஷலி இன் விமென். விமென்க்கு இது ரொம்ப ஒரு முக்கியமான ஃபேக்டர். ஏன்னா, எல்லா விதத்திலயும் அவங்க குழந்தையோட ரொம்பவே இன்வால்வ் ஆகி ட்ராவல் பண்றது வந்து விமென்க்கு இன்னும் கொஞ்சம் அதிகமான ரோல் இருக்கு அதுல. ஓகே, ஓகே. ஸோ அந்த ரோல் வந்து இட்ஸ் டேக்கன் அவே ஃப்ரம் தெம். அப்ப கண்டிப்பா இட் வில் ரிசல்ட் இன் டிப்ரெஷன். இப்போ பார்த்தீங்கன்னா, வெளியில இருந்த ஒருத்தவங்களுக்கு வந்து வி மே நாட் நோ அ தே ஆர் டிப்ரெஸ்ட் இல்ல அவங்களுக்கு ஹெல்ப் படுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தட் பாயிண்ட் ஆஃப் டைம் ஹவ் அன் அவுட்சைடர் கேன் ஹெல்ப் ஒரு மேபி ஒரு நேபரா இருக்கலாம். ஆர் மேபி தேர் சிஸ்டர் ஆர் சம்படி ஆர் மேபி அதர் ஃபேமிலி மெம்பர்ஸ். அந்த மாரி சிச்சுவேஷன்ல வந்து ஹவ் தே கேன் ஐடென்டிஃபை ஓகே மை நேபர் நீட்ஸ் ஹெல்ப் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அக்கார்டிங் டூ இந்த மாரி சிச்சுவேஷன்ல எப்படி ஹேண்டில் பண்றது? இது ரொம்ப இன்னும் அ அ வாட் வில் ஹேப்பன் இஸ் கூடவே இருக்கிறவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட்டு தெரியும். ம். வெளியில இருந்து பார்க்குறவங்களுக்கு அது கொஞ்சம் லேட்டர் ஸ்டேஜஸ்ல தான் வந்து அவங்க ஐடென்டிஃபையே பண்ண முடியும். என்ன அஃபெக்ட் ஆகும்போது அவங்க பார்ப்பாங்க அப்டின்னா, ஆக்குபேஷனல் இம்பேர்மென்ட் வரும்போது, ஃபங்ஷனல் இம்பேர்மென்ட் வரும்போது, வேலைக்கு போயிட்டு இருக்கவங்க, வேலைக்கு போகாம வீட்லயே இருக்காங்க. ஓகே. அண்ட் பசங்களோட வந்து வெளியில போய் விமென் பார்க்கு கூட்டு போறாங்க. ஒரு என்கேஜ் பண்றாங்க சில்ட்ரன. அது குறையும். ஸோ இந்த மாதிரி அவங்க என்விரான்மென்ட்ல வந்து அசோசியேட் பண்ணிக்கிற விஷயங்கள் குறையும்போது தான், வெளியில இருக்கிறவங்களுக்கு வந்து ஓகே சம்திங் இஸ் ராங் வித் தெம் அப்படின்றது தெரியும். ம். அண்ட் வென் யூ இன்டராக்ட் வித் தெம் பேசும்போதே நமக்கு தெரியும் இல்லையா? ஒரு டிஃபரன்ஸ் தெரியும். இப்போ நல்ல ஜாலியா பேசி ஒரு ஃப்ரீயா பேசுறவங்க சடன்லி தே ஆர் சோ ரெஸ்ட்ரிக்டட் வென் தே டாக். அந்த ஸ்பீச் வந்து எப்படி இருக்கு? ஆக்கியூபைடா இருக்கு. அண்ட் நெறைய விஷயங்கள் நெகட்டிவா வந்து எக்ஸ்பிரஸ் பண்றாங்க. நான் எதுக்கு இருக்கேன்? நான் இல்லாமலே போயிடலாமே! இந்த மாதிரியான தாட்ஸ் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க அவங்களோட ஸ்பீச்ல. கரெக்ட். ஸோ ஒன்லி வென் யூ இன்டராக்ட் வித் தெம், யூ வில் சீ தட் இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் வந்து அவங்க யூசுவலா சொல்ல மாட்டாங்களே! தென் யூ கேன் திங்க் அபவுட் டிப்ரஷன். டிப்ரெஷன். ஓகே மேம்.